ஹாய் டியர்ஸ், இந்த புத்தாண்டில் உங்களின் நம்பிக்கைகளும் கனவுகளும் உயிர் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிரப்பட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 6. வினோதினி ஆசிரமத்திலிருந்து வீட்டிற்கு வந்தவளுக்கு அங்கு நடந்ததை அவளால் நம்ப முடியவில்லை. எனக்கு என்ன ஆச்சு? அவர் என் பக்கத்தில் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு, ஆனால் காணாமல் போயிட்டாரே, எனக்கு ஒன்றுமே புரியலை என்று தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க, கோமலவள்ளி என்னடி ஆச்சு, இப்போ என்ன வம்பு பண்ணிட்டு வந்திருக்க என்று கேட்க, வினோதினி அவரை முறைத்தவள், நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன், அங்கே வம்பு பண்ண என்ன இருக்குது? சரிம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி கொடு எனவும், அவரோ காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை குடித்தவள் பசி அடங்காமல் கிச்சனுக்குள் சென்று தின்பண்ட டப்பாவை தேடி அதில் இருக்கும் எண்ணெய் பலகாரங்களை காலி செய்தாள். தன் வேலையை முடித்து வந்த கோமலவள்ளி அதை பார்த்ததும் கோபம் கொண்டவர், ஏய் என்னடி பண்ணுற? ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? இத்தனை முறை சொல்லியிருக்கேன், எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதான்னு, அடங்கவே மாட்டியா நீ? அம்மா, சாப்பிடாதுன்னு சொல்கிறியே, அப்போ எதுக்கு அதை வாங்கி வச்சிருக்க? எனக்கு பசி எடுக்குதே, நான் என்ன செய்யட்டும் சொல்லு? வயிறு எவ்வளோ சாப்பிட்டாலும் கேட்டுகிட்டே இருக்குது. அதானே, வினோதினி சொல்கிறதுல என்னங்க தப்பு? பாவம், ஒரு குழந்தை தின்பண்ண கூட நிம்மதியாக சாப்பிட முடியல, சோகம். அச்சோ, இவளை திருத்தவே முடியாதா? என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ இப்படி இருந்தா உன்னுடைய எதிர்காலம் என்னடி ஆகும்? எனக்கு பயமாக இருக்குடி. உன்னை எவனும் கட்ட மாட்டான், உனக்கு அந்த பயம் இருக்கா இல்லையா? அட போமா, கல்யாணம் பண்ணுற எண்ணம் இருந்தால் தானே நான் அதை பற்றி யோசிக்கணும். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு பாரமாக இருந்தால் சொல்லு, வெளியே தங்கிக்கிறேன், வாரம் ஒரு முறை வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டு வந்த கோமலவள்ளியின் தோழி தன் குடும்பத்துடன் வந்தவர், ஏண்டி கோமு, நீ என்ன இப்படி இருக்க? துரும்பா இழைச்சி போற, ஆனால் வினோ குண்டாயிட்டே போறா என்றவர், இங்கே பாரு வினோ, உங்கள் அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறா. பாரு, உனக்காக வருத்தப்பட்டு அவள் மெலிஞ்சிட்டே போறா. நீ இப்படி இருந்தா உன்னை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. உனக்கு நாங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா? அம்மா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, வந்ததும் வராததுமா அவளுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க என்ற அவரின் மகள் ஸ்ருதி, வினோ, இந்த தடவை நான் ஒரு யோசனையோடு வந்திருக்கேன், கேட்குறியா? சொல்லுடி பாட்டிமா, எல்லோரும் எனக்கு அட்வைஸ் பண்ணி சாகடிக்கிறாங்க, நீயும் அதைத்தானே செய்ய போகிற? சொல்லு சொல்லு. அப்படி இல்லடி, நீ உடல் எடை குறைக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுடி. ஒவ்வொருத்தங்களும் உடல் எடை குறைக்க காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் எதையாவது குடிச்சிட்ருப்பாங்க, அதே உணவாக எடுத்துப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் கிட்னி ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ ஆரோக்கியமான முறையில் உடம்பை குறைப்பதற்கு ஆன்லைனில் நிறைய வழி இருக்குது. இங்கே பாரு, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. அவங்க சொல்கிற உணவு கட்டுப்பாடு, வாக்கிங், எக்ஸசைஸ் இதை மட்டும் தொடர்ந்து செய், போதும். நைட்டு சீக்கிரமாக தூங்கிடு, எக்காரணம் கொண்டும் காலையில் உணவை ஸ்கிப் பண்ணாத. நீ நைட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தாலே போதும், உனக்கு எடை குறையும், உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது, அதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் எதுவும் வராது. நீ இப்போதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணு. இப்போ வெயிட் மட்டும்தான் போட்டிருக்க, கொஞ்ச நாள் போனால் இந்த எடை கூடுவதால் உனக்கு நிறைய வியாதிகள் வரும். இன்னும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றவள் அவளை அழைத்து கொண்டு அவளின் அறைக்கு சென்றவள் தன் தாய் கோமலவள்ளி இருவரிடமும் தம்ஸ்அப் காட்டிவிட்டு சென்றாள். ஸ்ருதி சிறு வயதிலிருந்தே வினோதினியை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். வினோதினி சின்ன வயதிலிருந்தே கொழுகொழுவென்று குண்டாகத்தான் இருப்பாள். அப்போது அவளை ரசித்தவர்கள் வளர வளர அவளை வெறுக்கவும் அவளை வார்த்தையால் நோகடிக்கவும் செய்ய அவளுக்கு சங்கடமாக தான் இருந்தது. ஸ்ருதி வினோதினியை விட 3 வயது மூத்தவள். ஸ்ருதி ஒரு மருத்துவர், அதுவும் மகப்பேறு மருத்துவர்.
ஸ்ருதி ஒரு மருத்துவராக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளின் மனநிலையை மாற்ற ஆரம்பித்தாள். முதலில் அவளுக்கு ஆண்களை பார்க்கும்போது ஏதாவது எண்ணம் தோன்றுகிறதா, அதாவது பொதுவாகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறு வயதில் தோன்றும் மற்ற பாலினத்தவரின் மீதான ஈர்ப்பு இருக்கிறதா என்பதை கேட்க முதலில் வினோதினி தயங்கியவள். பின் ஒரு சிலரை பார்த்தா அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல ஆசையாக இருக்கும், அவங்க அழகாக இருக்காங்களோ என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் என்னுடைய நிலைமையை நினைத்து எனக்கே சிரிப்பாக வரும். அதனால் நான் அதையெல்லாம் இப்போ யோசிக்கிறதில்ல. சரிடி, யாரையாவது திருமணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு இருந்திருக்கா என்றதும் வினோதினிக்கு மின்வெட்டாய் ஒரு முகம் வந்து போக, அதெல்லாம் எதுவும் இல்லை என்று தலையாட்டி பொய்யுரைத்தாள் பெண் அவள். ஸ்ருதி வினோதினியின் முகமாற்றங்களை பார்த்தவள், வினோ, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, பரவாயில்ல. நீ நினைப்பது தவறு வினோ. இது பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு. இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிலரை பார்க்கும்போது ஈர்ப்பு தோன்றும். நீ உடம்ப குறைத்து பாரு, உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுவாங்க தெரியுமா? நீ அவ்வளோ அழகுடி என்று அவளை கொஞ்சினாள் ஸ்ருதி. ஆமாங்க, வினோதினி அவ்வளோ அழகாக இருப்பா. உடல் மட்டும் அவளுக்கு கட்டுக்கோப்பாக இருந்தால் இவ்வளவு நேரம் எத்தனையோ ஆண்கள் அவள் பின்னால் சுற்றி இருப்பார்கள், அதற்கு சந்தேகமே இல்லை. அம்மா, அத்தை, இங்கே வாங்க, இவ எனக்கு என்னமோ சொல்லித்தரா என்று கத்த ஸ்ருதி அவள் வாயை அடைத்தவள், ஏ லூசு, வாயை மூடுடி. லுக் வினோ, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். அதை பற்றி பேசி இன்னும் பிரோஜனம் கிடையாது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக உனக்கு எடை குறைய வாய்ப்பு இருக்குது. சரி சரி, ஏதோ சொல்கிற, கேட்டு தொலைகிறேன். இல்லைன்னா விடவா போகிற? பட் என்னை எனக்காக ஏற்றுக்கிறவன் எவனாவது இருந்தால் வரட்டும். இதை பற்றி பேச வேண்டாம், விடு ஸ்ருதி. சரி, நீ நினைக்கிறபடி உனக்காகவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு ராஜகுமாராக வருவான். சரி, நான் தினமும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் வினோ. இது விளையாட்டு காரியம் இல்லை. ராஜகுமாரன் தானே, வருவான். வந்தால் பார்த்துக்கலாம். அம்மா தாயே, எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா அதோட விட்டுரு. நானே உனக்கு திரும்ப கூப்பிடுவேன். அதை விட்டுட்டு அந்த கோமலவல்லிக்கு ஃபோன் பண்ணிடாத. அந்த அம்மா என்கிட்ட பேய் ஆட்டம் ஆடுவாங்க, புரியுதா? சரிடி, அவங்க உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க என்றவளை வினோதினி முறைக்க, அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலை என்று கையெடுத்து கும்பிட்டவள், சரி வினோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிடி, நான் கிளம்புறேன். நான் கிளினிக் போகணும், ஓகேவா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. ஓகே, நீ கிளம்பு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டனோ, எனக்கு தூக்கம் வருது. சாப்பிட்ட உடனே தூங்காத, எத்தனை முறை சொல்கிறது? நீ திருந்தவே மாட்டியா? சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன், சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு பின் 2 டம்ளர் வெந்நீர் குடி, புரியுதா? அடியே போதுண்டி ஆத்தா, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். கோமலவல்லி தன் தோழி புவனாவிடம் தன் மனதில் உள்ள அனைத்தையும் கொட்டி தீர்த்தவர், எனக்கு இவளை நினச்சா பயமாக இருக்குடி. இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் என்றார். கவலைப்படாத கோமு, கண்டிப்பாக நம்ம வினோதினி புரிஞ்சுப்பா. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையதான் போகுது, நீ வேணா பாரேன் என்று சமாதானப்படுத்தினார் புவனா. ஸ்ருதி தன் அன்னையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பி சிறிது நேரம் கழித்து கோமலவல்லிக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறினாள். அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவள் உடம்பை குறைச்சி கல்யாணத்துக்கு தயாராக தான் போகிறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ருதி. நீ வந்து போனது எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குடா. அத்தை, அவள் திட்டாதீங்க. தேவையில்லாமல் மனசோர்வும் தேவையில்லாமல் மனதில் கவலையும் எதுவுமே அவளை மேலும் மேலும் பருமனாக்கும். அவளை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க பாருங்க. சரிம்மா, புரியுது, நானும் நினைப்பேன். ஆனால் அவள் பண்ணுற காரியத்தால் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் திட்டிடுவேன் என்றார். கண்ணனுக்கும் காவியாவுக்கும் அழைத்து நடந்ததை கூற கண்ணன், ஆண்டி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவள் உடல் எடையை குறைக்க எங்களாலான முயற்சி நாங்களும் செய்கிறோம் என்றான். காவியா, எதுக்கு ஆண்டி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவகிட்ட கத்துறதே வேஸ்ட் என்றாள். காவியா பேசியதை கேட்ட கண்ணன், இவளை முதல்ல மாற்றணும். இவ சரியா இருந்தா கண்டிப்பாக வினோதினி வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்து கொண்டான். கண்ணன், காவியா, வினோதினி மறுநாள் கல்லூரிக்கு செல்ல காவியாவை அழைத்து வந்தவனை பார்த்த வினோதினி அவனை முறைத்து கொண்டிருந்தாள். வினோதினி அவன் பேசுவதை கேட்டு அவனை உள்ளுக்குள் வறுத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவன் பேசியதை மிகவும் ஆர்வமாக கேட்டாள். அவனை பார்த்தும் தன் மூளை செயல்படவில்லையோ, அவனை திட்டவும் செய்கிறேன், அவன் பேசுவதையும் ரசிக்கிறேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அதை கவனித்தவன், வாடி வா, உனக்கு இனிதா இருக்கு, பார்க்குற பார்வை பாரு, திருட்டு கொட்டு, எப்படி பார்க்குறா பாரு, உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களேனே தெரிலடி என்று நினைத்தவன் அவளிடம் நெருங்கி சொடக்கு போட்டு அவளை அழைத்தவன், என்ன அப்படி பார்க்குற? இதுக்கு முன்னாடி நீ ஆண் பிள்ளைகளை பார்த்ததே கிடையாதா என்றான்.